அனுஜ் டைல்ஸ் மற்றும் டாக் டெவலப்பர்ஸ் வழங்கும் வா தமிழா வா. இணைந்து வழங்குவோர் மாட்ரா எலக்ட்ரிக் சூப்பர் ஆட்டோ. Powered by Sri Shasta Institute of Engineering and Technology, Sura Publications, BVD Priyam Salt, Namakkal Imayam Multi Speciality Hospital, Styling Partner Taylor Sue, Jewelry Partner Malabar Gold and Diamonds. ஒவ்வொரு காலகட்டத்திலையுமே மனுஷங்க அடிக்கடி தங்கள் வாழ்க்கையில் மறக்காமல் சொல்லக்கூடிய வார்த்தை ஒன்று இருக்கு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, சீக்கிரம் செட்டில் ஆகிடணும், சீக்கிரம் செட்டில் ஆகி கல்யாணம் பண்ணிடணும், கல்யாணத்துக்கு அப்புறம் செட்டில் ஆயே ஆகணும், குழந்தை பிறந்துருச்சு, அதுக்கப்புறம் குடும்ப பிரச்சனை பெருசாயிருச்சு, சீக்கிரம் பொருளாதாரியாக செட்டில் ஆகணும், இந்த செட்டில் ஆகணும் செட்டில் ஆகணும் செட்டில் ஆகணும். இதை ஓயாமல் சொல்லிக்கிட்டு இருக்கிறவங்கள கல்யாணத்துக்கு அப்புறம் மிக முக்கியமான ஆள் யாருன்னு கேட்டால் ஆண் பெண் 2 பேரில் மனைவிகள். சீக்கிரம் செட்டில் ஆகிடுங்க, என்னங்க இப்படியே இருக்கீங்க அப்படின்னு சொல்ல ஆரம்பித்து அதை தூண்டிக்கிட்டே இருக்கிறாங்க. ஏங்க எங்கள் அண்ணன் ஒரு வீடு வாங்கிட்டாரு, ஏங்க உங்கள் அண்ணன் காரு வாங்கிட்டாரு, அப்புறம் ஏங்க பக்கத்து வீட்டுக்காரங்க சீட்டு போட்டாங்க, ஏங்க ஏங்க கோல்டு விலை குறைஞ்சிருச்சுங்க சீக்கிரம் போய் வாங்கிடுவோம், அப்புறம் ஏங்க அந்த டபுள் டோர் ஃப்ரிட்ஜை வாங்கிட்டோம்னா நல்லா இருக்குமே, அப்புறம் ஏங்க 36 இன்ச்சை அப்படியே ஒரு 100 இன்ச்சியாக டிவியாக மாற்றிடலாமாங்கிறது. சீட்டு போடுறதுல ஆரம்பித்து கோல்டில் ஆரம்பித்து வீட்டில் இருக்கிற பொருட்கள் வரைக்கும் ஏங்க 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 ஏங்கன்னு சொல்லி மனுஷன் தூங்கும் போதெல்லாம் எங்கே தூங்குறாரு, ஏங்க ஏங்க இப்படி ஒரு பீதியிலேயே தான் படுத்து தூங்குறாங்க கணவன்மார்கள் அனைவருமே. இன்னொரு பக்கம், எங்களுக்கு கல்யாண வாழ்க்கைக்கு முன்னாடி தான் எங்கள் வாழ்க்கை சிறப்பாக நாங்கள் நினைத்தது போல் வாழ்க்கை அமையல, ஆனால் கல்யாணத்துக்கு அப்புறம் நாங்கள் நினச்ச மாதிரி சந்தோஷமாக ஒரு வாழ்க்கையை வாழ்வோண்டா, இல்லை அந்த வாழ்க்கையை நாங்கள் அமைச்சுக்குவோம் அப்படின்னு சொல்லக்கூடிய மனைவிமார்கள் இந்த பக்கம் வந்து உட்கார்ந்துருக்கீங்க. இன்னைக்கு நம்ம பேச போகிற தலைப்பு, மிடில் கிளாஸ் வாழ்க்கையை வெறுக்கும் மனைவிகள் வெர்சஸ் அவர்களின் கணவர்கள். எல்லாரும் மிடில் கிளாஸ் லைஃப் வேணான்னு இந்த பக்கம் வந்து உட்கார்ந்துருக்கீங்கன்னா, உங்களுடைய எந்த மாதிரியான வாழ்க்கை எதிர்பார்ப்பு இருக்கு, எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழணும்னு ஆசைப்படுறீங்க? சார் ஏசி வாங்கணும்னு கேட்டேன் சார். அதுக்கு அவர் என்ன தெரியுவாங்க சார் பதில் சொன்னாரு, ஏசி வாங்குறது யானையை கட்டி தீனி போடுறதுன்னாரு. ஏன் அப்படின்னா, யானை காசு கொடுத்து வாங்கிடலாமா, அதுக்கு பில்லு கட்டுறது ரொம்ப கஷ்டம். இப்போ அவரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே கார் வச்சுருக்காங்க சார். ஆனால் கார் வாங்குங்க அப்படின்னு சொன்னால் நிறுத்த ஸ்பேஸ் கூட இருக்குது. ஆனால் அதுவுமே வந்து கார் வாங்கி நம்ம எங்கே ஓட்ட போகிறோம்? ஏசி இப்போ எல்லாரோட மிடில் கிளாஸ்லேயும் இருக்குது. அதுக்கு கூட அவர் வந்து கணக்கு பார்த்து தான் செய்வார் சார். வருஷத்தில் 2 டைம் எங்கேயாவது தங்கி ஒரு டூரை சுற்றி பார்க்குற மாதிரி, ஹோட்டலில் 2 நாள் தங்கி அப்படியே ரிலாக்ஸ் அந்த பால்கனியில் உட்காந்து 2 பேரும் டீ குடிச்சிட்டு பேசிட்டு, அந்த மாதிரி வருஷத்துக்கு 2 டைம் மட்டும் போதும். அது உங்களுக்காக தான், அவருக்காக. ஆமா ஆமா, நீ வந்து வேலையில வந்து அவ்வளோ ஸ்ட்ரெஸ் ஆகி மண்டையா முடி கொட்டி 35 வயசுல வந்து இப்படி இருக்கிற நீ சார். ஆஃபீஸ் முடிஞ்சு ஈவினிங் வீட்டுக்கு வந்து வாங்க உங்ககிட்ட ஒரு 5 நிமிஷம் பேசணும்னு சொல்லிட்டாங்கன்னாவே அன்னைக்கு முடிஞ்சுது சார் நம்மளோட இது. அன்னைக்கு என்னமோ நம்ம மண்டையை கழுவ போறாங்க, நமக்கு ஏதோ மொய் வைக்க போறாங்க அப்படின்னு தான் சார் உட்காரணும். கழுவுன மண்டையில பாதி முடியே காணமே. அப்படிதான் சார், கழுவி தான் சார், பாதி தான் சார் இருக்குது. இதை காப்பாற்றி வைக்கிறதுக்கு நான் பெரும்பாடு பட்டுட்டு இருக்கேன் சார். நான் கேட்கறதே வந்து ஒரு 5 நிமிஷம் ஆஃபீஸ் போயிட்டு வந்ததுக்கப்புறம், ஏயா வா உங்ககிட்ட ஒரு 5 நிமிஷம் பேசணும், என்ன சொல்லு அப்படின்னு. இப்படி நீ கேட்கும் போதே எனக்கு சொல்றதுக்கு எதுவுமே தோணலையே. சரி வா 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 ரிலாக்ஸ் ஆகு அப்படின்னு தட்டி கொடுத்து, ஏயா ஒரு வீடு முன்னாடி போர்ட்டிகோ எடுக்கிற மாதிரி மட்டும் வாங்கிக்கலாம், ஒரு பாத்ரூம் வந்து ஒரு 2 பாத்ரூம் இருக்கிற மாதிரி வாங்கிக்கலாம், அந்த முன்னாடி அந்த கார்டன்லாம் வச்ச மாதிரி வாங்கிக்கலாம். எனக்காக வேண்டாம், உனக்காக தான். நீ வீட்டுக்கு வந்தீங்கன்னா ஜாலியாக ஒரு ரிலாக்ஸாக வந்து அந்த கார்டனில் டேபிள் போட்டு நான் உனக்கு டீ இஞ்சி போட்டெல்லாம் வச்சு தரேன், உனக்கு இஞ்சி போட்டு வச்சு கொடுத்தா பிடிக்கும், அந்த மாதிரியெல்லாம் தான் நான் கேட்குறேன், வேற எதுவும் பெருசாலாம் கேட்கல சார். மேரேஜ் ஆகி 10 இயர்ஸ் ஆச்சுங்க சார். ஒரு 5 இயர்ஸ்க்கு முன்னாடி வீடு வாங்கினோம், கார் வாங்கினோம். அப்போ வந்து திருப்தியாக சொன்னாங்க, ஓகே செட்டில் ஆகிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. அவங்களே இப்போ வந்து சொல்கிறாங்க, இந்த வீடு சின்னதாக இருக்குது, இந்த கார் சின்னதாக இருக்குது, இன்னும் ஒரு 5 சென்ட்டில் ஒரு வீடு வாங்கணும், இன்னொரு கார் பெரிய காராக வாங்கணும் அப்படின்னு சொல்லி இப்போ அவங்களே சொல்கிறாங்க. 5 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த மனப்பான்மை இப்போ வந்து அப்படியே மாறி இருக்கு. நீ அப்போ 20,000 ரூபா சம்பளம் வாங்கிட்டு இருந்த, இப்போ 50,000 ரூபா சம்பளம் வாங்குறேன். நான் தனியாக கடை வச்சிருக்கேன், நான் கூட ஹெல்ப் பண்ணுறேன், வா கட்டலாம், கட்டி பிள்ளைக்கு ஒரு செட்டில்மெண்ட் பண்ணலாம். 20,000 போயிடுச்சு. 20,000 சம்பளம் வாங்கினா உனக்கு 25 லட்சம் ரூபாய்க்கு வீடு வாங்கணும்னு ஆசைப்பட்டோம். இப்போ 50,000 ரூபாய் சம்பளம் வாங்குறீல, அது என்ன பண்ண போற? காசு இருந்தால் செலவாக தான் செய்யும். நீ அதை வந்து ஒரு முதல் போடு. இப்படியே தான் சார் பேசி இன்னைக்கு பொண்ணு வந்து என்கிட்ட டிமாண்ட் பண்ணுறா. என் பொண்ணு என்னோட சீருக்கு வந்து எவ்வளோ பெரிய மண்டபத்தில் வைக்கணும், யானையில் வந்து சீர் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி என்னோட பொண்ணு 10 வயசு பொண்ணு டிமாண்ட் பண்ணுற அளவுக்கு இவங்களோட பேச்சுவார்த்தை இருக்குது சார். எனக்கு புரிஞ்சிருச்சு. கல்யாணம் ஆகி
மனைவியோட எதிர்பார்ப்புல பாதியை காணோம், அடுத்து பிள்ளைங்களோட எதிர்பார்ப்புல மீதியும் காணாம போயிடுன்னு நினைக்கிறேன். அப்படிதான் சார் போயிட்டு இருக்கு சார் லைஃப். அப்படிதான் போயிட்டு இருக்கு. ஆமா, அடுத்து சொல்லுங்கம்மா. எந்த மாதிரியான வாழ்க்கையை நீங்க எதிர்பார்த்து கல்யாணம் பண்ணீங்க? நாங்கள் காலேஜில் தான் மீட் பண்ணி லவ் பண்ணி மேரேஜ் பண்ணிக்கிட்டோம். கல்யாணம் ஆகி 4 years ஆச்சு சார். எங்களுக்கு ஒரு 2 year பேபி இருக்கா. நாங்கள் லவ் பண்ணும்போதே பிளான் பண்ணது நம்ம வந்து கல்யாணம் ஆனோடனே சொந்த வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்ற மாதிரி தான் பிளான் பண்ணோம். அவங்க என்ன பட்ஜெட்டில் பிளான் போட்டாங்கன்னா ஒரு 35 lakhs பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி பார்த்தாங்க. பட் நான் என்ன சொன்னேன், வேணாம், நமக்கு நாளைக்கு குழந்தைங்க பிறக்கும், ஒரு 2 குழந்தைங்க கண்டிப்பாக இருக்கும். ஸோ நம்ம நல்ல ஹைஃபையான பட்ஜெட்டில் பார்க்கலாம், டியூப்ளெக்ஸ் மாடலில் பார்க்கலான்னு சொல்லி நான் தான் ஆசைப்பட்டு போனோம். அதுக்கு எவ்வளவு பட்ஜெட் வச்சிருந்தீங்க? எனக்கு வந்து 60 lakhs பார்க்கணும் அப்படின்ற மாதிரி. அதே மாதிரி தான் என்னோட ஆசைக்கு இது பண்ணி அவர் வாங்கிட்டாரு. என்ன மந்த்லி அவருக்கு அந்த டியூ கட்டும்போது மட்டும் ரொம்ப பிரச்சனை ஆயிடும். எவ்வளவு வருஷம் இஎம்ஐ போட்டிருக்கீங்க? 25 years சார். எவ்வளவு இஎம்ஐ போகுது மாசம்? எங்களுக்கு 40 lakhs போகுது சார் இஎம்ஐ மட்டும். மாசம் 40 lakhs போகுது? சாரி 40,000 போகுது சார். இதேமே வெடிச்சிரும் போல இருக்கு. 40 லட்சம் ரூபாய் மாசம். நான் வந்து இன்னும் நிறைய ரிஸ்க் எடுக்கலாம் தான் இல்ல, அந்த சொல்லுவேன். ரிஸ்க் என்னெல்லாம் எடுக்கலாம்னு உங்களுக்கு ஒரு லிஸ்ட் வச்சிருப்பீங்க இல்லையா? ஒரு வீடு வாங்கியாச்சு, அடுத்து என்ன மாதிரியான ஒரு பிளானிங் இருக்கு உங்களுக்கு? நெக்ஸ்ட் கார் வாங்கணும். பாப்பா இப்போ 2 years ஆச்சு. குழந்தை வந்து ஏஜ் அட்டன் பண்றதுக்குள்ள 20 பவுனாச்சு சேர்த்து வைக்கணும். அதுக்கு நாங்கள் ஐடி கம்பெனியில் தான் ஒர்க் பண்ணுறோம். பட் அந்த சேலரி எங்களுக்கு பத்தாது. நான் வந்து இன்னும் சைடில் ஏதாவது பிஸ்னஸ் பண்ணலாம், சாட்டர்டே சண்டே ஃப்ரீ தானே, நீங்கள் ஏதாவது ஒர்க் போங்க, அந்த மாதிரி நான் உங்களை போட்டு ப்ரெஷர் பண்ணிகிட்டே இருப்பேன். ஏன்னா நம்ம சீக்கிரம் செட்டில் ஆகணும்னா ப்ரெஷர் இந்த வயசில் நம்மளுக்கு ஏஜ் இருக்கும்போது நம்ம ப்ரெஷர் பண்ணி நம்ம ஒர்க் பண்ணி அதை செட்டில் பண்ணிட்டா தான் நம்மளுக்கு கொஞ்சம் ஏஜ் ஆகும்போது அது ரிலாக்ஸாக நம்ம அதை என்ஜாய் பண்ண முடியும். இதனாலே எங்கள் 2 பேத்துக்குள்ளே கொஞ்சம் ஃபைட்டும் வரும். வீட்லேயும் சங்கடப்படுவாங்க, ஏன் இப்படி பண்ணுற, டார்ச்சர் பண்ணுறன்ற மாதிரி பேசுவாங்க. இவ்வளோ பேசுகிறாங்களே, அவங்களுக்கு அந்த இஎம்ஐ டேட் என்னன்னு தெரியுமான்னு கேளுங்க. போன மாதம் எலக்ட்ரிசிட்டி பில் வீட்டுக்கு எவ்வளோ வந்ததுன்னு தெரியுமான்னு கேளுங்க அவங்களுக்கு. எனக்கு அதெல்லாம் தெரியாது. உங்கள் கூட நான் ஒர்க் வரேன், நான் உங்களுக்கு கொடுத்துட்றேன், நீங்கள் அதெல்லாம் ஹேண்டில் பண்ணிக்கிறீங்க. இவங்க வந்து வீடு வாங்கலான்னு சொல்லி சொன்னாங்க. என்னோட இதுக்கு பட்ஜெட்டுக்கு ஏற்றபடி நான் ஒரு 30 to 35 lakhsக்கு வாங்கலான்னு சொல்லிட்டு நான் எங்கள் அம்மா கிட்ட பேசிட்டு நாங்கள் வந்து ஒரு பிளான் பண்ணி வச்சுருந்தோம். ஆனால் இவங்க எப்படி பட்ஜெட் போட்டாங்கன்னா, ரொம்ப டியூப்ளெக்ஸ் ஹவுஸாக வாங்கணும், வீட்டுக்குள்ளேயே ஸ்டெப்ஸ் இருக்கணும். ஸோ இவங்க பட்ஜெட் பார்த்தா நான் போட்ட 35 விட டபுள் மடங்கு ஆயிடுச்சு. 35 இப்போ 70 ஆயிடுச்சு. மந்த்லி சேலரியை விட இப்போ இஎம்ஐ வந்துட்டு எனக்கு ரொம்ப கஷ்டமாக போயிடுச்சு. எனக்கு எவ்வளவு சம்பாதிக்கிறீங்க நீங்க? இந்த இஎம்ஐ அமௌண்ட் தான் என்னோட டேக் ஹோம் சேலரி. அவங்க எவ்வளவு சம்பாதிக்கிறாங்க? சேம் அதே தான். இஎம்ஐல உங்க சேலரி போயிடுது, பேலன்ஸ் இருக்கிற வச்சு ஃபேமிலி ரன் பண்ணும்போது சஃபிஷியண்டாக இருக்கா உங்களுக்கு? இல்லை சார், இப்போ அவங்க ஐடி ஃபீல்டில் தான் ஒர்க் பண்ணுறாங்க அவங்க. ஸோ அவங்க என்ன சொல்லுவாங்க, ரொம்ப ப்ரெஷராக இருக்குது, ட்ரிப்பு பிளான் பண்ணலான்லாம் சொல்லுவாங்க. அது எப்படி பிளான் பண்ணுவாங்கன்னா, எங்கள் ஃபேமிலி கசின்ஸ் கூட ஒரு ட்ரிப் ஒன்று பிளான் பண்ணிடுவாங்க. அது ஒன்று. செகண்ட், அவங்க ஃபேமிலி கசின்ஸ் கூட ஒரு ட்ரிப் ஒன்று பிளான் பண்ணிடுவாங்க. தேர்டு, அவங்க ஆஃபீஸ் டீம்மேட் கூட ஒரு ட்ரிப் ஒன்று பிளான் பண்ணுவாங்க. ஃபோர்த்து, அவங்க பர்சனலாக 2 ஃப்ரெண்ட்ஸு கூட இருப்பாங்க, அவங்க கூட ஒரு ட்ரிப் பிளான். மொத்தமாக 4 ட்ரிப்பு ஒரு வருஷத்துலேயே பிளான் பண்ணுவாங்க. இந்த 4 ட்ரிப்பு பிளான் பண்ணுறது கூட பெருசு இல்லை சார். அந்த 4 ட்ரிப்புக்கும் நான் 4 விதமான ட்ரெஸ் எடுத்து கொடுக்கணும் அவங்களுக்கு நான். அப்போ நீங்கள் நினச்சி பாருங்கள், என்னோட ஒரு மந்த்லி சேலரி ஒன்று அப்படியே போச்சுன்னா இன்னொரு மந்த்லி சேலரியில் இந்த இதுவும் நடந்துகிட்ருக்கும். சார், எங்கள் அம்மாவோட ஃபேமிலி வந்து லோவர் மிடில் கிளாஸ் தான். எனக்கு கல்யாணத்துக்கு அப்புறம் தான் எனக்கு வந்து லக்ஸுரி, ஃப்ரீடம் எல்லாமே வந்து எனக்கு என்னோட ஹஸ்பண்ட் தான் கொடுத்தாங்க. பட் நான் கேட்டது வந்து ஒன்று தான், ஒரு சொந்த வீடு. கல்யாணம் பண்ணும்போது நமக்கு இருந்த தேவைகள் வேறு. இப்போ 10 வருஷம் ஆச்சு கல்யாணம் ஆகி. இப்போ இருக்க தேவைகள் வேறு. இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ இருக்க சேலரி வச்சுட்டு நீங்கள் ரிஸ்க் எடுத்து கொஞ்சம் வீடு வாங்க அப்படின்னாங்க. இருக்கிறதுக்கு வீடு இருக்குது, அது அப்பா வீடு இருக்குது, சொந்த வீடு தான் அது. அப்பாவோட வீடு. அப்பாவோட வீடுனா சொந்த வீடு. அவங்களுக்கு என் பேர் நான் சம்பாரிச்ச ஒரு வீடு வாங்கணும். சரி, என் மாமனாரோட அப்பா வந்து அவங்களுக்கு வந்து ஒரு கடையும் ஒரு சொந்த வீடும் கொடுத்தாங்க சார். அவங்க அந்த கடையை வச்சு எவ்வளோ கஷ்டப்பட்டு அவங்க கஷ்டப்பட்டு முன்னேறி ஒரு வீடை 3 வீடு ஆக்குனாங்க. நம்ம பங்குக்கு நம்ம பசங்களுக்கு ஏதாவது பண்ணணும்ல சார். எனக்கு 2 பையன் இருக்கான். ஸோ இவங்க பேர் சொல்கிற மாதிரி நம்ம பசங்களுக்கு ஏதாவது கொடுக்கணும்ல சார். அவங்க அப்பா கஷ்டப்பட்டு கடையை வச்சு பெருக்கி 1 3 ஆக்கியிருக்காரு, நீங்கள் இன்னும் கஷ்டப்படலை அப்படிங்கிறாங்க அப்பா மாதிரி. கல்யாணம் பண்ணும்போது சார் பிடிச்ச பொண்ணு கிடச்சிச்சுன்ற ஒரு ஜோஷில் கல்யாணம் பண்ணியாச்சு. அதுக்கப்புறமா இறந்ததுக்கப்புறம் தெரியுது நம்ம கொஞ்சம் சீக்கிரம் கல்யாணம் பண்ணிட்டோம் போல. ஸோ என்னோட சேலரி ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. கல்யாணத்துக்கு அப்புறம் 3 கம்பெனி மாறிட்டேன். 3 கம்பெனிக்கு அப்புறம் சேலரி ரைஸ் ஆச்சு. பட் அந்த சேலரிக்கு ஈக்குவலாக எக்ஸ்பென்சஸ் அதிகமாக இருக்குது. ஸ்கூல் ஃபீஸ்லேருந்து எல்லாமே, லிவிங் எக்ஸ்பென்சஸ், அதுக்கப்புறம் ட்ராவல் எக்ஸ்பென்சஸ் எல்லாமே ஜாஸ்தியாக இருக்கும்போது நம்மளால் அதை மீட் பண்ண முடியல. அடுத்த மாதம் 1ஆம் தேதி வர வேண்டிய சேலரி நல்லா தள்ளி வந்தால் இஎம்ஐ கட்டத்துக்கு காசு கிடையாது, பேக்கப் கிடையாது, சேவிங்ஸ் கிடையாது. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி திடீர்னு அன்எக்ஸ்பெக்டட் எக்ஸ்பென்சஸ் வந்து நம்ம கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இந்த எக்ஸ்பென்சஸ்க்கே சமாளிக்கும் போது இங்கே வீடுன்னு ஒரு பெரிய ஸ்டெப் எடுத்து வச்சோம்னா நமக்கு தாங்காது சார். நாளைக்கு என் பையன் வந்து கேட்பான்ல சார், எனக்கு நீங்க என்ன பண்ணீங்கன்னு கேட்பான். அதுக்கு இவங்க என்ன சொல்லுவாங்க? பையன் அவன் சம்பாரிச்சு அவன் தேவைக்கு அவன் தான் அவனை பாத்துக்கணுமே. கரெக்ட் சார். இப்போ பையனுக்கு அப்பா சம்பாரிச்சு ஒரு வீடு வாங்கி வைக்கணும், அவனை ஏன் சோம்பேறி ஆக்குறீங்க?
நம்ம கொடுக்க வேண்டிய பெஸ்ட், அவனுக்கு கொடுக்க வேண்டிய குவாலிட்டி எஜுகேஷன் சார். அந்த சொத்தை கொடுத்துட்டோம், அவன் டெவலப் பண்ணிக்கிட்டோம். எங்கள் அப்பா கஷ்டப்பட பார்த்தா நான் வளர்ந்தேன், நான் அது மாதிரி பண்ணிக்கிறேன், நீ கஷ்டப்பட்டு சம்பாரிச்சுக்கோ அப்படின்னு சொன்னேன். சார் நம்ம கஷ்டப்பட்ட பிள்ளைங்களும் கஷ்டப்படணும்னா என்ன சார் நியாயம்? நீங்க தான் சொன்னீங்க அவங்க அப்பா கஷ்டப்பட்டு ஒன்ன மூணாக்குனாருன்னு. உங்க வீட்டுக்காரு கஷ்டப்படணும்னு நினைக்கிறீங்க. அப்போ உங்க பிள்ளை நாளைக்கு கஷ்டம் தானே படணும். அவரு நாளைக்கு இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ண தானே போறாரு. அந்த பொண்ணு இது மாதிரி தானே கேட்கும். அந்த பொண்ணு உங்களை மாதிரியே இல்ல, அந்த பொண்ணு உங்களை மாதிரியே கேட்கும்ல. அப்பா சம்பாரிச்ச சொத்தெல்லாம் வேணாம் கண்ணு, நீ போய் வேலைக்கு போய் நீயே சம்பாரிச்சு நீயே ஒரு வீடை வாங்கிட்டு வர்றாச்சா, நான் அதுல குடியிருக்கேன்னு. அதான் சார், எப்படி எல்லாருக்கும் கொடுத்துட்டே இருக்கணும், அவங்கவுங்க பிள்ளைங்களுக்கு நம்ம ஏதாவது செஞ்சுட்டே இருக்கணும். இருக்கிறதுக்கு வீடு இருக்கு, சாப்பிட்றதுக்கு உணவு இருக்கு. ஆனாலும் எங்க வீட்டுக்கார் ஒரு வீடு வாங்கி அதுல பத்திரப்பதிவு பண்ணி அதுலதான் நாங்க போய் உட்காந்து சாப்பிடணும், பெட்ரூம் லைட்டே வேணும்னு கேக்குறீங்கல்ல. அவங்க பிள்ளைகளை சோம்பேறிங்களாக்கும்ல. 10 வீடை நீங்க வாங்கி வச்சிருக்கீங்கன்னா நான் ஏன் சம்பாதிக்கணும், அப்பா தான் வீடு வாங்கி வச்சிருக்காரு, அப்பா தான் வந்து எல்லாமே சம்பாரிச்சு வச்சிருக்காரு அப்படிங்கிற ஒரு சோம்பேறித்தனத்தை உருவாக்காதா? ஆமா, கண்டென்ட் லைஃப் வேணும் சார். நம்ம என்ன சம்பாதிக்கிறோமோ அதை வச்சு நமக்கு கடவுள் புண்ணியத்தில் ஓரளவுக்கு நம்ம நீட்ஸ் மேட்ச் பண்ண முடியுது. ஸோ கொஞ்சம் கடன் இருக்குது, இல்லைன்னு சொல்ல, அது கடன் நம்ம போகிற இடத்துல அடைச்சிடலாம். ஸோ அதுக்கான கான்ஃபிடன்ஸ் இருக்குது, கொஞ்சம் ஸ்ட்ரென்த் இருக்குது. எனக்கு அவங்க சப்போர்ட்டும் பண்ணுறாங்க, வீட்டிலேருந்தே ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்காங்க, சப்போர்ட் பண்ணுறாங்க. சார் நல்லா தான் போயிட்டு இருக்கு. கொஞ்சம் கண்டென்ட் லைஃப் வாழ்வோமே அப்படின்றத என்னோட பெர்ஸ்பெக்டிவ், வேறு எதுவும் இல்லை சார். சார் எனக்கு என்ன ஆசைனா, நான் வந்து அப்பா வீட்டில் இருக்கும்போது கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் படித்தேன். அப்பா லோயர் மிடில் தான், அப்பா கவர்மெண்ட் ஜாப், ஆனால் பிளம்பர். என்னால் வந்து ஃப்ளூயன்ஸாக இங்கிலீஷ் பேச முடியாது. ஸோ நான் இப்படி இருக்கிறச்ச என் பிள்ளைங்க வந்து இப்போ மிடில் கிளாஸில் போட்டிருக்கேன். எனக்கு என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது எல்லாருமே சிபிஎஸ்சி, ஆனால் கொஞ்சம் கஷ்டப்படுறவங்க தான். அவங்க எல்லாருமே சிபிஎஸ்சியில் படிக்கும்போது நம்ம வந்து இந்த நாளைக்கு டாக்டரோ ஏதோ ஆகணும் என் பொண்ணுங்க ஆசைப்பட்டா, பையன் ஆசைப்பட்டா, அந்த மாதிரி நம்ம இது பண்ண முடியாதோ அப்படின்றது எனக்கு இன்னும் கொஞ்சம் கஷ்டமாவே இருக்கு. என்னோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் சொல்லும்போது என் பொண்ணு போட்டாங்க, நம்ம ஸ்டேட் போர்டில் அது மட்டும் ஸ்டேட் போர்ட் சார். பிரச்சனை ஸ்டார்ட் ஆகிறதே இந்த கம்பேரிசன்னால தான் சார். அவன் அப்படி இருக்கிறான், இவன் இங்கே இருக்கிறா, யூகே போயாச்சு, யூஎஸ் போயாச்சு, நம்ம இப்படியே இருக்கிறோமே, புஷ் பண்ணு, இன்னும் கொஞ்சம் உன்னால் முடியும் அப்படின்னு சொல்லி பண்ணுறாங்க. ஸோ கொஞ்சம் டைம் கொடுங்க, இன்னும் கொஞ்சம் நாள் ஆகட்டும், எல்லா விஷயத்தையும் கொஞ்சம் தள்ளி போடலாம், அதுக்கப்புறம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு என்னன்னா சிங்கிள் இன்கம்ல உங்களுக்கே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. சென்னையில் சொன்ன எந்தெந்த விஷயங்கள்லாம் நீங்கள் தள்ளி போட்டிருக்கீங்க? பசங்களை ஃபர்ஸ்ட் சிபிஎஸ்சி ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவங்க கோரிக்கை வச்சாங்க. ஆனால் என்னால் அப்போ பண்ண முடியல. இடம் வாங்கலாம் இல்லை வீடு வாங்கலாம்னு சொன்னாங்க. பட் அதுக்கு சோர்ஸ் வேணும்ல. ஏன்னா எஜுகேஷன் லோனே கட்டாமல் விட்டுட்டோம் நாங்கள். அதனால என்னால் எந்த லோனுமே என்னால் போக முடியாது. அது அவங்களுக்கு தெரியும். ஸோ நான் என்ன எதிர்பார்க்குறேன்னா, இப்போ நார்மலாக சென்னையில் ஒரு இன்கம் வச்சு 2 பசங்களையும் வச்சு இழுத்துட்டு போகிறது ரொம்பவே டஃப். எங்கள் அப்பாவெல்லாம் பார்க்கும்போது ரொம்பவே இப்படிலாம் 3 பசங்களை எப்படி படிக்க வச்சு இப்படி நல்லா செட்டில் ஆக வச்சாரு அப்படின்ற மாதிரிலாம் ரொம்பவே இதாக இருக்குது. பட் என்னால் முடியல. அவங்க கேக் பேக்கிங் பண்ணுவாங்க, டெய்லரிங் இது பண்ணுவாங்க. நான் எல்லாருமே நீ பண்ணு, உன்னால் முடியும், நீயும் எஃபர்ட் போடு, 2 பேரும் சேர்ந்து சம்பாதிக்கலாம். ஏன்னா சென்னையில் ஒரு இன்கமில் சத்தியமாக முடியல. நான் முடியலன்னு ஃப்ராங்காக சொல்லிட்டேன். இவருக்கு நிறைய பிரெயின்ல நல்லா தான் சார் இருக்கு. அவர் எப்படி ஆயிடுறாருன்னா, நம்மளால முடியாது போல 30,000லேயே உட்காந்துருந்தாரு. இது வந்து கம்ஃபர்ட்டா இருக்கு, நம்மளுக்கு ஜாப்ல ஒன்றும் இல்லை, செக்யூரிட்டி இருக்கு அப்படின்னு. நான் சொன்னேன், இப்படி இல்லை, நீ கிடையாது, உன்னால முடியும்னு சொல்லி வேற கம்பெனி மாதிரி 2-3 கம்பெனி மாதிரி இப்போ வந்து கிட்டத்தட்ட 1 lakh வாங்குறாரு. அடுத்த ஸ்டெப் வைக்க முடியல. ஒரு ஸ்டெப் முன்னாடி வச்சா 2 ஸ்டெப் பின்னாடி இழுக்குது. அவங்களோட நகை ஒரு 30 சவரன் இருந்தது. இது போன வாரம் தான் அவங்ககிட்ட நான் சொன்னேன் இந்த விஷயத்தையே. 5 வருஷம் கழிச்சு சொல்லியிருக்கிறேன். பிளம்பர் அவங்க அப்பா ஸோ அந்த 30 சவரன் போட்டாங்க. என்னால் எதுவுமே முடியல. எனக்கு ஹெல்ப்புக்குன்னு ஆளே கிடையாது, வீட்டு சைடு சப்போர்ட் இல்லை, அந்த நகை மட்டும்தான் இருந்தது. ஃபஸ்ட்டு ஒரு சின்னதாக ஒரு வாஷிங் மிஷின் வாங்கினாலுமே 1 சவரன் எடுத்துகிட்டு போய் வைக்கிறது, சரி அப்புறமா நம்ம திருப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி வச்சு, அதை நீ கெட்டினியா, இன்ட்ரெஸ்ட் கெட்டினியான்னு கேட்பா. பட் என்னால் அதை கட்ட முடியாது, முங்கிடுச்சு. ஒரு 3 சவரன் போச்சு, அப்புறம் ஒரு 7 சவரன் போச்சு, 10 ஆயிடுச்சு, திருப்பி ஒரு 20 சவரன் 5. சார் என்ன தெரியுமா, அவர் சொல்ற வரைக்கும் அந்த நாள் வர்ற வரைக்கும் இவர் வச்சிருக்காரு, நம்பிக்கையா இருந்த இவர் இன்ட்ரெஸ்ட் தான் பே பண்றாரு. ஆனா அது அப்படியே தான் இருக்கு. சரி ஓகே வச்சிருக்காரு, ஆனா அந்த ரிசிப்ட் கொஞ்ச நாளா காணோம். அது என் மைண்ட்ல ஓடிட்டே தான் இருக்கு. இப்போதான் 2 நாளுக்கு முன்னாடி கேட்டேன், இந்த மாதிரி என்ன ஆச்சு, ரிசிப்டும் வீட்டுல இல்லையே, அப்ப என்ன ஆச்சு அப்படின்னு கேட்கும் போதுதான் சொல்றாரு, இந்த மாதிரி அவரால் சொல்ல முடியல. என்கிட்டயே அழுதாரு சார். நான் அழுதே பார்த்தது கிடையாது. சரி ஓகே, நான் 2 நாள் அழுதேன். அதுக்கப்புறம் சரி ஓகே அது வாங்கிக்கலாம், நம்மள நல்லா பார்த்துக்கிறாருல, என் அப்பா மாதிரியே நல்லா பார்த்துக்கிட்டாரு சார், ஈக்குவலாக. ஏன்னா எங்கள் வீட்டில் பெட்டு கிடையாது, கட்டில் மட்டும்தான் இருக்கும், பெட்டு கிடையாது. இது மாதிரிலாம் எனக்கு வசதியாலாம் இருந்தது இல்லை, தரையில தான் தூங்குவோம். அப்போ இவர் ஒரு படி மேலே தான் நம்மளை நல்லா பார்த்துக்கிறாரு. ஸோ நாங்கள் தானே வாங்கிக்கலாம் அப்படி. எதை எப்படி வெளிக்காட்டுவது என்பது ஒன்று பெண்களுக்கு கோபமாக இருக்கும், இல்லைன்னா அடுத்து அழுகையாக தான் இருக்கும். இது 2 எக்ஸ்ட்ரீமாக தான் வெடித்து வெளியில் வரும். ஆனால் ஆண்களுக்கு இது 2ல் கோபம் அதிகமாக வந்துடும். அதெல்லாம் தெரியும், பாட்டு
இதில் சும்மா சும்மா இதை பேசியிருக்கேன் எனக்கு தெரியாதா இப்படின்னு எல்லாமே ஒரு கோபத்தின் வெளிப்பாடாக தான் இருக்கும். ஆனால் அழுகை என்பது எங்கோ ஒரு இடத்துல அழுதுட்டா நம்ம தோற்றுருவோமோங்கிற ஒரு பயம் ஒவ்வொரு ஆணுக்குள்ளேயுமே இருக்கும். ஏன்னா ஆண் அப்படி தான் சொல்லியே வளர்த்துருப்பாங்க. ஆனால் அதையும் தாண்டி ஒரு மனைவி கிட்ட நீங்கள் அழுக வேண்டிய ஒரு சூழல் வரும்போது அந்த தருணம் உங்களுக்கு எப்படி இருந்தது? அது அழுகும்போது நான் குழந்தையவே மாறிட்டேன். நிஜமாக உண்மையை சொல்லணும்னா, அம்மா கிட்ட நம்ம எப்படி ஏதோ ஒன்று நம்ம தப்பு பண்ணாலோ இல்லை எனக்கு இது வேணும்னு அடம் பிடிச்சி நம்ம அழுவோம்ல, அதே மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது. அப்படியே காலில் விழுந்து அழுக வேண்டிய மாதிரி தான் ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அது ஒரு மாதிரி போயிடுச்சு. ஆனால் 2 நாள் அவள் தூங்கவே இல்லை, ரொம்ப கஷ்டப்பட்டா. ஆனால் 5 வருஷமா எங்கள் அப்பா அம்மா ஃபோட்டோ முன்னாடி இவர் அழுதுருக்காருன்றதே எனக்கு தெரியல சார். ஒவ்வொரு வாட்டி இப்போ தான் சொன்னார், நான் எப்போவுமே அப்பா அம்மா கிட்ட அப்பா அம்மா படம் முன்னாடி நான் அழுதுருக்கேன், ஆனால் உனக்கு தெரியாது அப்படி சொல்லியிருக்காரு. இவங்க அப்பா இறக்குறாரு. இறந்து ஒரு 6 மாதத்தில் அந்த பிரச்சனையில் அந்த நகரெல்லாம் போகுது. எனக்கு எப்படி இருந்தது அப்படின்னா, அவர் என்கிட்ட டைரெக்டாக பேசுகிற மாதிரியே இருந்தது. நீ துரோகம் பண்ணிட்ட என் பொண்ணுக்கு அப்படின்ற மாதிரி இருந்தது. எனக்கு அப்போது அந்த 1 இயரில் ஃபோட்டோ, அவங்க அப்பாவோட ஃபோட்டோ வீட்டில் நான் வச்சேன். அப்போது நான் டைரெக்டாக பேச ஆரம்பித்தேன், இன்ட்ராக்ட் பண்ண ஆரம்பித்தேன் அவர் கூட. அவர் என்ன தப்பு எதுவும் அதுக்கு மேலே எதுவும் செய்ய விடாமல் கொஞ்சம் ஸ்டாப் பண்ணுற மாதிரியும், நான் வெளியில் போகும்போதெல்லாம் அவரை பார்த்துட்டு, இப்போ கூட நாங்கள் வெளியில் வரும்போதெல்லாம் இப்போ கூட கூஸ் பம்ப்ஸ் ஆகுது பாருங்கள். எப்போவுமே நான் அதை நான் பண்ணுவேன். மார்னிங் ஒரு 10 நிமிஷம் பேசுவேன். தப்பு பண்ணிட்டேன், எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க, இன்னும் ஒரு 1 வருஷம் 2 வருஷம் நான் ப்ராமிஸ் பண்ணியிருக்கிறேன். என்ன சொல்லுன்னு தெரியல, நான் கண்டிப்பாக திருப்பி கொடுத்துருவேன் சார். எல்லா அப்பாக்களுக்கும் பெண்களுக்கு நகை போட்டு கொடுக்கும்போது அவங்களோட எதிர்பார்ப்பு என்னன்னா, வாழ்க்கை முழுக்க நான் உன்னோட இருந்து உன் தேவைகளை பூர்த்தி செய்கிற வாய்ப்பு என் வாழ்க்கையில் கிடைக்குமான்னு தெரியாது. ஆனால் என்னுடைய சேமிப்பிலிருந்து ஒரு பங்கை நான் எடுத்து இதை வச்சுக்கோமா, இக்கட்டான சூழ்நிலை, அப்பா இருக்க முடியாது அம்மா இருக்க முடியாது, இதை வச்சுக்கங்கன்னு கொடுத்து அனுப்புறது இருக்குல்ல. செஞ்ச தப்புக்கு என்னதான் பிராய்ச்சத்தினால அந்த 30 பவுன் அவரால் உங்களுக்கு கொடுக்கவே முடியாது. அது விலை மதிப்பு இல்லாதது. ஏன்னா அது பவுன் கிடையாது, அது அப்பாவோட உழைப்பு. ஆனால் எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது சார், உங்களுக்கு 30 பவுனும் இல்லைம்மா, எனக்கு தெரிஞ்சு அவர் வாழ்நாளுக்குள்ளே உங்களுக்கு ஒரு 50 பவுனோ 100 பவுனோ கட்டாயம் வாங்கி கொடுத்துருவார். தேங்க்யூ சார். எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழணும்னு ஆசைப்பட்டீங்க கல்யாணத்துக்கு அப்புறம்? நான் சின்ன வயசுலேருந்து நிறைய ஆசைப்பட்டிருக்கேன் சார். 4th நான் படிக்கும்போதே எங்கள் அப்பா இறந்துட்டாங்க. ஒரு 17 வயசுலேருந்து வேலை தான் சார் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். எனக்கு பார்த்தீங்கன்னா சார் ஒரு 21 வயசுலேயே மேரேஜ் ஆயிடுச்சு. ஏன்னா அப்போயாவது அங்கே போய் அந்த வீட்டில் ரெஸ்ட் எடுக்கலாம், வீட்டுக்காரு படிக்க வைப்பாரு, நான் வயசு பார்க்கல அழகு பார்க்கல, எனக்குன்னு ஒரு ஆசை இருந்துச்சுல. வயசு பார்க்கல அழகு பார்க்கல. அவர் ஒரு வார்த்தை சொன்னார் சார். என்னம்மா சொன்னார்? உன்னை பார்த்துப்பேன், உன்னை படிக்க வைப்பேன்னு கூட சொன்னார் சார். அது அவரே மறந்துட்டார் சார். 3 குழந்தைங்களை என்னால் சிபிஎஸ்சியில் படிக்க வைக்க முடியாது சார். ஆல்ரெடி 2 குழந்தைங்களை சிபிஎஸ்சியில் படிக்க வைக்கிறேன். 3 மனைவி சேர்த்து சொல்கிறீங்களா? ஆமாம் சார், குழந்தையோடு சேர்த்து 3. கல்யாணம்னு ஒரு கயிறை கட்டின உடனே நம்ம பின்னாடியே கடன் சேர்ந்து வருது சார். கல்யாண கடன் அடைக்கணும். அப்போ என் கல்யாண கடன் அடைக்கிறதுக்கு 4 வருஷம் ஆச்சு சார். அதுக்குள்ளே இது 2 பிறந்துச்சு. அப்போது அடுத்த ஸ்டெப்புக்கு பேம்பஸ் வாங்கணும், ட்ரெஸ்ஸு வாங்கணும், குழந்தைங்க பிறந்தநாள் கொண்டாடணும், மேலும் மேலும் பாரும் தலையில் உக்காரும் சார். என்ன வேலை பார்க்குறீங்க? நான் ஆரம்பத்தில் ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட். ஆமாம், ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட். இப்போ ஒர்க்கு டிமாண்ட் ஆயிடுச்சு. அதனால ஒரு ஃபுட் ஷாப் ஒன்று ஓப்பன் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ ரீசெண்டாக ஆரம்பிச்சு பண்ணிட்டு இருக்கேன். எங்கள் வீட்டு ஃபேமிலியிலே எனக்கு ப்ராப்ளம் இருக்குது. அண்ணன் இருக்கான், அப்பா இருக்கார், அப்பா உடம்பு முடியாதவ, அம்மா இருக்காங்க. இவங்க எல்லாரையும் நம்ம மேட்ச் பண்ணணும், ப்ளஸ் உன்னையும் பார்க்கணும், குழந்தையும் பார்க்கணும். இந்த வாழ்க்கையிலே என்னால் தாக்கு பிடிக்க முடியல. இதில் ஐஃபையாக வாழணும்னா முடியாது. நல்ல உழைப்பாளி சார். அவரு ஈவெண்ட்ஸ் மேனேஜ் பண்ணுவாரு, எல்லா வேலையும் சொல்ல போனீங்கன்னா காவா கூட கிளீன் பண்ணுவார் சார். அவர் உழைப்பாளி. ஆனா எப்படி அந்த பணத்தை பயன்படுத்தணும், எப்படி சேவிங் பண்ணும், அந்த பணத்தை என்னதான் பண்ணணும் தெரியாது சார். வாழ்க்கை ஒரு முறை தானே சார், மறுபடியும் பறக்க முடியுமா சார்? இந்த ஒரு முறையே நல்ல முறையில வாழ முடியலன்னா எப்படி சார்? சார் நல்ல முறையா வாழறதுன்னா என்ன? ஒரு மேரேஜுக்கே போறோம்னுச்சுங்க, எப்படி போகணும் நினைப்போம், ட்ரெஸ்ஸிங் பண்ணிட்டு போவோம், அப்பெல்லாம் எதிர்பார்ப்போம். இந்த நகையே போதும், பிள்ளைங்களுக்கு படிப்பு கொடுக்கறது, அப்புறமா அவர் கொடுத்துட்டாரு. பிள்ளைங்க நல்லா படிக்கணுன்றதுக்கோசம் தான் சார் நல்ல ஸ்கூல்ல சேர்த்து 40,000 43,000 ஃபீஸ் கட்டுற ஒரு பிள்ளைக்கும். அதே மாதிரி சம்பாதிக்கிறது, சாப்பிடணும், என்ஜாய் பண்ணணும். இன்னைக்கு தூங்கினா நாளைக்கு ஏஞ்சிப்போமான்றது நிரந்தரம் இல்லை. சேர்த்து வச்சு ஒன்றும் பண்ண போகிறது கிடையாது. என் லைஃப் தான் சார். அதை எந்த யதார்த்தத்தை புரிஞ்சுக்காம அவங்க ஆசைப்படுறாங்கன்னு நினைக்கிறீங்க? ஒரு நைட்டு வாங்கி கொடுன்னு என்னை கூப்பிடுவாங்க சார். பாக்கெட்டில் பணம் இருந்துச்சுன்னா 5 நைட்டு வாங்கி தருவோம் ஒரே டைமில். இல்லாத டைமில் நெருக்கடி பிடிச்சா என்னால் முடியாது. நகை விஷயத்தில் என்னென்னா, குழந்தைங்களுக்கு செயின் வாங்கணும், குழந்தைங்களுக்கு இது வாங்கணும், இருக்கும் போது வாங்கிடலாம். ஏன் நான் போட்டுனுக்கிற செயினே அறந்துருச்சு, அதை இந்த டைமில் எடுத்துகிட்டு போய் கொடுத்து மாற்றலான்னா இப்போ பணம் இல்லை. இதெல்லாம் அவங்க நிறைய புரிஞ்சுக்கணும். குழந்தைங்களுக்கு ஏற்ற மாதிரி வாழணும்.
இந்த வாழ்க்கையிலே சந்தோஷமாக வாழலாம். என்னை பொறுத்தவரையிலும் ஐஃபையான வாழ்க்கையை வாழ்ந்தோன்னா அதுக்கான கடன்காரனை தான் ஆகும். சொல்லுங்கம்மா, வேற என்ன ஆசைகள் உங்களுடைய திருமணத்தில் நீங்கள் எதிர்பார்த்தீங்க? ஸோ என்னோட வீட்டில் என்னோட அப்பா வந்து கொத்தனார் தான். எங்களை வந்து நல்லா படிக்க வச்சாங்க, நாங்கள் 3 பிள்ளைங்க. ஆனால் என்னோட ஆசை சின்ன வயசுலேருந்தே என்ன அப்படின்னா, எனக்கு வந்து சொந்தமாக ஒரு கார் வாங்கணும், சொந்தமாக வீடு இருக்கணும். அதுதான் சார் ஃபர்ஸ்ட் இது. ஸோ கல்யாணத்துக்கு முன்னாடி அவங்க வந்து ஓகே சொல்லிட்டாங்க. கல்யாணத்துக்கு முன்னாடி புக் பண்ணிட்டோம். ஆனால் கல்யாணத்தன்னைக்கு வந்து அது டெலிவர் ஆகலை, வேறு சுச்சுவேஷனால் அது கேன்சல் ஆயிடுச்சு சார். ஆஃப்டர் மேரேஜ் வந்து வாங்கலாம்னு சொன்னாங்க. பட் வந்து 5 மாதம் ஆயிடுச்சு, கார் எடுக்கலை. நான் வந்து என்ன கேட்டேன், இல்லை நீங்கள் வந்து கல்யாணத்தப்பவே சொன்னீங்கல்ல கார் நம்ம சொந்தமாக வாங்கிடலாம் அப்படின்னு. சரி எப்போதான் நீங்கள் வாங்க போகிறீங்கன்னு. பட் அவங்க ஸ்டெப் எடுத்து வைக்கிறதுக்கு, இல்லை என்னால் முடியாது, என்னால் வந்து இஎம்ஐ கட்ட கஷ்டமாக இருக்குது, இல்லை டவுன் பேமெண்ட் கொடுக்கணும், என்ன பண்ணுவேன். சரி நான் என்கிட்ட இருக்கிற சேவிங்ஸ் நான் உங்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்ட்டு டவுன் பேமெண்ட் வந்து சப்போர்ட் பண்ணி நாங்கள் எடுத்தோம். அந்த கார் எடுத்த நாள்லேருந்தே என்ன நான் ஆசைப்பட்டு கேட்டேன் அப்படிங்கிறதுக்காக அந்த காரை தொட மாட்டாங்க. 3 வருஷத்துல அந்த கார் வந்து ஓடின கிலோமீட்டர் வந்து 2000 கிலோமீட்டர் தான். வீட்டில் எப்படி எடுத்துட்டு ரிவர்ஸ் நிப்பாட்ட மாதிரி இருக்கு. அதான் பண்ணுவீங்க. ஸோ என்னோட ஆசை வந்து கல்யாணத்துக்கு முன்னாடி நம்ம எப்படி இருந்தோமோ என்னவோ, இன்னைக்கு கல்யாணம் பண்ணி வந்துட்டோம். நாளைக்கு என்னோட ஹஸ்பண்டை வந்து நான் என்னோட வீட்டுக்கு போனாலோ இல்லை ஃபேமிலியோட வீட்டுக்கு வந்து போனாலோ அவங்களுக்கு ஒரு ஐடென்டிட்டி இருக்கணும். ஸோ நீங்கள் வர நேரத்தில் உங்களை மதிக்கணும். அதுக்கான இதை வந்து நான் சொல்கிறேன் சார். அது ஒவ்வொரு விஷயம், காராக இருக்கட்டும். ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அதை மதிக்கணும்னா என்ன மாதிரியெல்லாம் இருந்தால் உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கும்ல? ஆமாம் சார், அது என்னன்னு கேட்குறேன். இப்போ 2 ஃபங்க்ஷன் போகிறாங்க அப்படின்னா அந்த 2 ஃபேமிலி ஃபங்க்ஷனுக்கு ஒரே செட் ட்ரெஸ் தான் வந்து அவங்க போடுவாங்க. எனக்கு வந்து அது பிடிக்காது சார். ஸோ எங்கே போனாலும் நமக்கு இருக்குதோ இல்லையோ, ஆனால் இருக்கிறத வச்சு கிராண்டாக நம்ம காமிச்சிக்கணும் அப்படிங்கிறது என்னோட ஆசை. இன்னொரு அவங்களுக்குன்னு ஒரு ஐடென்டிட்டி இருக்கணும். இவங்க லிபினா, ஸோ லிபின் இந்த இடத்துக்கு வராங்கன்னா இவங்களோட ஜாப் இதுதான், இந்த வேலை தான் பார்க்குறாங்க. ஸோ அவங்களோட பேர் வந்து வெளியே தெரிய ஆரம்பிக்கணும் சார். பட் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு விஷயத்துலேயும் வந்து அவங்க அடுத்த ஸ்டெப் ஒரு இதை இனிஷியேட் பண்ணணும் அப்படின்னா அவங்களுக்கு ஒரு ஃபியர், பயம் இருக்கு. ஆமாம். என்னன்னா சார், ஃபஸ்ட்டு வந்து அந்த மேரேஜ் டைமில் கார் வந்து நான் வந்து வேண்டான்னு சொன்னேன். எதனாலனா நான் வாங்கிட்டு இருந்த சேலரியை தாண்டி அப்போவே நான் வந்து எக்ஸ்ட்ராவாக தான் நான் இஎம்ஐ கட்டிகிட்டு இருந்தேன் ஒரு சிலதெல்லாம். ரெண்டாவது நான் வந்து பார்த்தீங்கன்னா நான் பைக் மேலே ரொம்ப கிரேஸு, 4 பைக் வச்சுருந்தேன் அப்போவே பிஃபோர் மேரேஜ். அந்த இஎம்ஐஸ் ஒன்று அப்படி இப்படியே கொஞ்சம் இருக்கும். சரி மேரேஜ்க்கு அப்புறம் வந்து 2 பேர் நம்ம, ஸோ நம்ம 2 பேரோடதையுமே வந்து பார்த்தாக்கணும், நான் ஒருத்தன் தான் பார்க்கணும் அப்படின்றது தான் நான் இருந்தது. ஏன்னா அவளுக்கும் வந்து ஒரு சில கடன்கள் இருந்தது, அப்பா அம்மாவை பார்த்துக்கணும். அதனால அந்த எக்ஸ்பென்சஸ் அவளோட சேலரி நம்ம டிபெண்ட் பண்ண வேண்டாம், நம்ம தனியாக தான் பார்க்கணும் எல்லாத்தையும் அப்படின்றதுனால என்னோடய பைக்கை வந்து விற்றுட்டு அப்படியும் வந்து எனக்கு வந்து என்னோட சேலரி தாண்டி தான் எனக்கு வந்து இஎம்ஐஸ் தான் வந்து பே பண்ணுற மாதிரி இருந்தது. காரையும் வந்து அந்த டைமில் எடுத்திருந்தேன் அப்படின்னா எனக்கு வந்து இஎம்ஐ வந்து பார்த்தீங்கன்னா மாதம் எனக்கு வந்து 30,000 வந்திருக்கும். ஆனால் என்னோட சேலரி அப்போ வந்து பார்த்தீங்கன்னா 23 தான். எனக்கு அந்த 7,000 நான் வந்து அரேஞ்சே பண்ண முடியாதுனால, ஏன்னா எனக்கு சோர்ஸ் கிடையாது எங்கேயுமே. இன்னொன்று எனக்கு யார்ட்டையுமே போய் கேட்டு வாங்குறது எனக்கு பிடிக்காது. எனக்கு நான் அப்பா அம்மாட்ட கூட நான் கேட்டு வாங்க மாட்டேன், எதுவாக இருந்தாலும் என்கிட்ட இருக்குதா அவ்வளோதான். அதனால தான் வேண்டாம்னு சொன்னேன். அப்படியும் வந்து கார் வந்தால் தான் கல்யாணம் நடக்கும்னு என்ன மிரட்டினாங்க. ஒரு விஷயம் வந்து என்னோட வீட்டில் வில்லிங் இல்லாமல் இந்த மேரேஜ் நடந்துச்சு சார். நான் வந்து எல்லார்ட்டையுமே சொல்லிட்டேன், என் ஹஸ்பண்ட் வந்து இந்த மாதிரி என்னோட பேரில் புக் பண்ண போகிறாங்களாம் அப்படின்னு. ஸோ அப்படின்னு சொல்கிறப்ப அது நடக்கலை அப்படின்னு சொல்கிறப்ப எல்லாரும் முன்னாடியும் எனக்கு அசிங்கமோ இல்லையோ, அவங்க வந்து பார்க்குறவங்க இல்லை கேட்குறவங்க வந்து என் ஹஸ்பண்ட் அசிங்கமாக நினச்சிடக்கூடாது. என்ன நடந்தது சார் அந்த டைமில், எனக்கு வந்து அப்படி நான் வந்து ஒர்க் பண்ணி பார்த்தேன். சரி ஓகே, இந்த கார் எடுத்தால் நமக்கு வந்து இஎம்ஐ வந்து இது கட்ட முடியும், எப்படியே நான் மேனேஜ் பண்ணிக்கலாம் ஏதாவது ஒரு சோர்ஸ் மூலியமாக அப்படின்றதுல பிளான் பண்ணேன். அந்த நேரம் பார்த்து எனக்கு வந்து வீட்லேயும் வந்து கொஞ்சம் கேஷ் வந்து கேட்டாங்கன்றனால நான் இன்னொரு லோன் எடுக்க வேண்டியதாக போயிடுச்சு. வீட்டில் கேஷ் கேட்டனால இன்னும் ஆமாம், அதுக்கு நான் வந்து ஒரு சின்ன லோன் தான் 50,000 தான். ஆனால் அதுவே எனக்கு வந்து சிபிலில் பெருசாக எனக்கு வந்து காட்டி எனக்கு வந்து லோன் எலிஜிபிலிட்டி இல்லைன்ற மாதிரி ஆயிடுச்சு. அப்படியே வந்து திரும்ப போராடி எடுத்து வந்து அவங்க வந்து சரி சார் நான் பண்ணித்தரேன், ஆனால் இன்ட்ரெஸ்ட் ரேட் உங்களுக்கு வந்து 11% அப்படின்ட்டாங்க. அப்படி 11% வச்சுட்டா அதை நான் காரை வாங்குறது ஒரு லேண்டை வாங்கிட்டு போயிடலாமே அப்படின்ட்டு நான் வந்து புக் மட்டும் தான் பண்ணேன். சரி கல்யாணத்துக்கு வந்து கார் மட்டும் வந்துட்டு போயிட்டோம், கார் நமக்கு வேண்டாம், கல்யாணம் முடிச்சோடனே காரை திரும்ப கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணால் கடைசியில் அவங்களும் வந்து இல்லை சார் டிஸ்பிளே எங்களால் பண்ண முடியாது அப்படின்ட்டாங்க, போயிடுச்சு. ட்ரையல் பாக்ஸ் பண்ணி தான் கொண்டாந்து கொடுத்துருப்பாங்க. இல்லை சார் புக் பண்ணிவிட்டு நாங்கள் என்ன சொல்லிட்டோம்னா, நான் சைன்லாம் பண்ணிட்டேன், எல்லாமே புக் பண்ணியாச்சு, எனக்கு கார் இந்த டைமில் வேணும், நான் டவுன் பேமெண்ட் இது பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டேன் எல்லாத்தையுமே. அவங்களும் ஓகேன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க வந்து நான் சொல்லிட்டேன் எனக்கு வந்து மேரேஜுக்கு எனக்கு கன்ஃபார்மாக எனக்கு வேணும், ஏன்னா டிலே ஆகும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நான் இந்த பாயிண்ட்டை பிடிச்சி வச்சுக்கிட்டு நீங்கள் டிலே பண்ணுங்க பிரச்சனை இல்லை, ஏதோ ஒரு கார் எனக்கு டிஸ்பிளே ஆகணும் எனக்கு அன்றைக்கி, அதுக்கப்புறம் நீங்கள் எனக்கு என்னோட காரை கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து அவங்ககிட்ட டிமாண்ட் பண்ண அவங்க ஓகேன்னு சொல்லிட்டாங்க. லாஸ்ட் மினிட்ல கவுத்து விட்டாங்க, அதில் வந்து மாட்டிக்கிட்டேன் நான். அதுக்கப்புறம் வந்து மேரேஜுக்கு அப்புறம் வந்து திரும்பவும் கேட்டாங்க. நான் வந்து அப்போ வந்து ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டேன், மேரேஜ் நடந்திருக்கே கார் இல்லாமல்
அதுவே பெரிய விஷயம் தான் சார் அன்னைக்கு. சார் அது மட்டும்னு இல்லை சார், இப்போ அவங்க வந்து இந்த விஷயம் சொன்னாங்க, ஓகே. ஸோ அவங்களால முடியாது அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறமும் நான் எடுக்க வச்சேன் சார். எடுக்க வச்சு அதுக்கப்புறம் வந்து இஎம்ஐ வந்து கட்டினாங்க, 2 பேரும் ஷேர் பண்ணி தான் கட்டினோம். ஆனால் அன்னைக்கு அவங்க முடியாது அப்படின்னு இருந்திருந்தாங்கன்னா கண்டிப்பாக அந்த கார் எடுத்திருக்க முடியாது. அதே மாதிரி தான் சார் நிறைய விஷயங்கள். ஸோ ஒரு லேண்ட் வாங்குறதா கார் இருக்கட்டும். எவ்வளோக்கு வாங்குனீங்கம்மா? 7 lakhs வந்துச்சு சார். இப்போ எவ்வளோக்கு போங்க கொடுத்தா? சார் அந்த கார் வந்து சேல் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 3,50,000க்கு இப்போ தான் சார் சேல் பண்ணோம். கார் வந்து 7 லட்சத்துக்கு வாங்கி இப்போ 3,15,000 ரூபாயோ? ஆமாம் சார், 50,000 ரூபாய்க்கு. 3,50,000 ரூபாய்க்கு அந்த காரை வித்துருக்கீங்க இல்லையா? ஆமாம் சார். நஷ்டம் யாருக்கு? நான் சேல் பண்ண வேணான்னு தான் சார் சொன்னேன். சேல் பண்ணிட்டு அதுக்கு பதிலாக வந்து இன்னொரு கார் இப்போ எடுத்திருக்கிறாங்க, அதை விட பெரிய காராக எடுத்திருக்கிறாங்க சார். அவங்க வண்டி வாங்கினதே தப்புன்னு சொன்னீங்க, அந்த நேரத்தில் உங்களுக்கு வருமானம் இல்லை, சிபில் ஸ்கோர் இல்லைன்னு சொன்னீங்க. அதுக்கு மேலே பெரிய காராக செலவு பண்ணி வாங்க வேண்டிய நிர்பந்தம் என்ன? அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க சார் ஒய்ஃபு. ஸோ அதனால் வந்து நான் எங்கேயுமே எங்கேயாவது ட்ராவல் பண்ணோம், எங்கேயா ஹாஸ்பிட்டல் இமீடியட்டாக கூட்டு போனோம் அப்படின்னா வீட்டில் யாருமே கிடையாது, நான் மட்டும் தான் கூட்டு போகணும். ஆஃப்டர் 3 years ப்ரெக்னென்ட் ஆயிருக்கா. நான் ரொம்ப காஷியஸாக தான் இருக்கணும், அவள் இல்லைனாலும் நான் இருந்தாகணும் அதில். அதனால் வந்து அந்த பாரத்தை வந்து நான் எடுத்துக்கிட்டேன், வேறு வழி இல்லை, நான் இப்போ இந்த டைமில் நான் பண்ணி தான் ஆகணும் அப்படின்றது. எனக்கு அது வந்து எப்படி பார்த்தா அந்த லாஸ் தான் ஆக போகுது. நான் இப்போவும் கடனாலே தான் இருக்கேன், ஆனால் அது வந்து எனக்கு இப்போது அவளோட ஒரு சிச்சுவேஷனுக்கு யூஸ் ஆகிட்டு இருக்கேன்ற மட்டும்தான் நான் அதை எடுத்தேன். 3 வருஷம் கழிச்சு நீ வீட்டில் ஒரு வாரிசு வரப்போகுதுன்னொடனே சம்பளத்தை பார்க்கல, எவ்வளோ வந்து நம்ம கடனாளி ஆகுங்கிறத பார்க்கல, அப்படிங்கும்போது அந்த இடம்தான் ஆண்களை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய இடமா இருக்குன்னு. இங்கே அநேகம் பேர் எப்படிப்பட்ட வாழ்க்கை வேணும், எப்படிப்பட்ட கல்யாணத்துக்கு முன்னாடி ஆசையாக வாழ்க்கை எப்படி இருக்கணும்னு கேட்கும்போது எல்லாரும் அவங்கவுங்க ஒரு கருத்துக்களை சொன்னாங்க. மனைவிகளுடைய ஆசைகள் என்ன மாதிரி உங்களுக்கு மன அழுத்தத்தையும் நெருக்கடியும் கொடுக்குது? நான் வந்து இப்போ டெய்லராக இருக்கேங்க, திருப்பூரில் வந்து டெய்லராக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறேன். எங்களுக்கு கல்யாணம் ஆகி பார்த்தீங்கன்னா இந்த நாளையோட 8 வருஷம் ஆகுதுங்க. இந்த 8 வருஷத்தில் வந்து அவங்க லவ் மேரேஜ் தான், அவங்க வீட்டை எடுத்துகிட்டு தான் வந்து கல்யாணம் முடிச்சுட்டாங்க. அவங்களுக்கு தேவை கேட்குறதுக்கு முன்னாடியே நான் எல்லாமே பண்ணியிருக்கிறேன், இப்போவும் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். அவங்களோட கௌரவத்தை காப்பாற்றணும்னு நான் நினச்சி அவங்க ஆசைப்பட்டு நான் செஞ்ச ஒரு விஷயம் அவங்க பண்ணணும்னு, வீடு எனக்கு கட்டணும்னு அதாவது நான் எந்த ஊர்லேருந்து உன்னை தேடி வந்தனோ அந்த ஊரில் நான் வீடு கட்டணும் அப்படின்னு அவங்க ஆசைப்பட்டாங்க. எங்கள் கையில் இருந்தது அந்த 7 வருஷமாக நான் சம்பாரித்தது வந்து ஒரு 10-12 பவுன் நகை நாங்கள் சேர்த்து வச்சுருந்தோம். அதெல்லாம் விற்று வீடு லோன் போட்டு கட்டலான்னு சொல்லி அவங்களும் பேசி டிசிஷன் பண்ணாங்க, நானும் 2 பேர் பேசி தான் டிசிஷன் பண்ணி கட்டினோம். அவங்க என்ன சொன்னாங்க, கட்டுங்க, நானும் உங்க கூட வேலைக்கு வரேன். அவங்களும் டெய்லர் தான், 2 பேரும் ஒர்க்கு கொண்டா தான் போயிட்டு இருந்தோம். ஒரு 1 இயராக கட்டிட்டு தான் இருந்தோம், லோன் வாங்கி வீட்டையும் கட்டியாச்சு. அவங்க வீட்டு சைடும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க, எல்லாம் ஓகேவா நல்லா போயிட்டு இருந்துச்சு. 1 இயர் கட்டிட்டோம். திடீர்னு அவங்களுக்கு உடல்நிலை சரியில்லை, 3 மாதமாக அவங்க வேலைக்கு போக முடியாத சூழ்நிலை. என்னோட ஒரு ஆள் சம்பளத்தை வச்சு மாதம் வந்து இஎம்ஐ பார்த்தீங்கன்னா 21,500. நான் மாதம் ஒரு 30 ரூபா சம்பாதிப்பேன், அவங்க ஒரு 20 ரூபா சம்பாதிப்பாங்க. அதை மெயின்டைன் பண்ணி தான் 20 ரூபா போனாலும் ஒரு 20 ரூபாயை வச்சு நம்ம சமாளிச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு இதில் நமக்கு பண்ணது. அவங்க 3 மாதமாக வரல, லோன் அப்படியே லாக் ஆயிடுச்சு. அவங்க வீட்டில் வந்து பேசுவாங்களே தவிர பண உதவிங்கிறது எதிர்பார்க்க முடியாது, செய்யவும் மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து அந்தளவுக்கு இன்னும் என் மேலே நம்பிக்கை வரல, என்ன தான் நான் பண்ணாலும். அவங்களுக்காக அதை ரிஸ்க் எடுத்து எல்லாம் நான் பண்ணி கடைசியில் இருந்ததெல்லாம் விற்றதும் போக வீடும் கையை விட்டு போயிடுச்சு. நான் கண்டினியூவாக வேலைக்கு போகிறனால எனக்கு என்ன ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா, இந்த 2 கட்டை விரலில் இருக்க நரம்பு வந்து வீங்கிருச்சு. டாக்டர் என்ன சொல்லிட்டாங்கன்னா, நீங்கள் வந்து டெய்லரிங் வேலையை மாற்றுங்க, அந்த வேலையை ஹெவி ஒர்க்கே பண்ணக்கூடாதுன்ட்டாங்க. அதே வேலையை செஞ்சாலும் ஒத்துழைக்க மாட்டேங்குது. இப்போ லோன் போட்டு அவங்களோட நகை போனதும் போச்சு, என்னோட 7 வருஷம் உழைப்பு மொத்தமாக போச்சு. இப்போ எதுவுமே இல்லாமல் வாடகை வீட்டில் வந்து உட்காந்துருக்கோம். இவன் கூடலாம் இருக்க மாட்ட, நீ எப்படியோ போயிடுவ, இவன் கூட நீ வாழ மாட்ட அப்படின்னு அசிங்கமாக பேசியிருக்காங்க. அந்த இடத்துல நான் இவர் கையை பிடிச்சி அந்த ஊருக்குள்ளே நடக்கணும் அப்படின்னு நான் நினச்சி தான் பண்ணினேன். ஆனால் வந்து இவர் உழைப்பும் போய் அந்த வீடு என் கையை விட்டு போனது இன்றைக்குமே என்னால் ஏற்றுக்க முடியலை. இன்னும் நான் சைன் பண்ணலை, இதில் ஏற்றுக்க முடியல. ஆனால் அந்த 12 பவுன் நகை நீ மட்டும்தான் வேலைக்கு போய் சம்பாரிச்ச, நான் கூட வரல. அப்போ லோன் போட்டதுக்கு அப்புறம் தான் நான் வேலைக்கு வந்தேன் கூட. ஆனால் அந்த 12 பவுன் நகை நீங்கள் மட்டும்தான் வேலைக்கு போய் சம்பாரிச்சிங்க, நான் இல்லைன்னு சொல்லலை. இப்போ ஏன் நகை எடுக்கணும்னு சொன்னாலும் சரி, வீட்டை பற்றி பேசினாலும் சரி வேண்டான்னு சொல்கிறீங்க. உங்கள் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது, ஆனால் நீங்கள் வேண்டான்னு சொல்கிறீங்க. எனக்கு அது தேவை, என் பிள்ளைக்கு அது தேவை. எங்கள் அப்பா அம்மா என்னை கைவிட்ட மாதிரி நாளைக்கு என் பிள்ளை வந்து லவ் பண்ணி போனால் நான் விட மாட்டேன். என் பிள்ளைக்கு ஏதாவது வேணும், கண்டிப்பாக என் பிள்ளைக்கு வீடு வேணும். அந்த 7 வருஷத்தில் நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரவுண்டுக்குள்ளே வாழ்ந்தோம். மளிகை ஜாமான்ங்கன்னா 500 ரூபாய்க்கு வாங்குவாங்க, அந்த வீக்கு ஃபுல்லாக ஓட்டுற மாதிரி. அதில் 400 ரூபாய்க்கு ஜாமான்ட்டு 100 ரூபா பாலுக்குன்னு வச்சுக்கோங்க. அப்படி தான் அவங்க அந்தளவுக்கு சிக்கன் பண்ணுவாங்க. வெளியில் ஹோட்டலில் சாப்பிட போல அந்தளவுக்கு சிக்கன் பண்ணி எல்லாம் பண்ணிட்டேன். இப்போ வீடு மொத்தமாக போச்சு. மறுபடியும் நீ அதே டாப்பிக்கில் வந்து மறுபடியும் நம்ம வாழக்கூடிய வாழ்க்கையை நீ ஏன் ஸ்பாயில் பண்ண பார்க்குற? கொஞ்ச நாளாக நம்ம என்ஜாய் பண்ணவே இல்லை. கல்யாணம் முடிச்சு இப்போ நம்ம குழந்தைக்கு என்ன பண்ணுறது? கல்யாணம் முடிச்சு நெக்ஸ்ட் மந்த்தே பாப்பா கன்ஃபார்ம் ஆகிட்டாங்க.
நம்ம இது வரைக்கும் ஒரு ஹனிமூன் கூட போனதில்லை, ஒரு வெளியில் எங்கேயும் ஒரு ட்ரிப்பு கூட நம்ம போனதில்லை. அந்த அளவுக்கு நம்ம சிக்கனமாக பார்க்குறவங்களுக்கு நம்ம ஆடம்பரமாக தான் தெரியும், ஆனால் எவ்வளோ சிக்கனமாக இருக்குன்னு நமக்கு தெரியும். அப்படி இருந்து எல்லாத்தையும் இப்போ மிஸ் ஆயிடுச்சு. மறுபடியும் நீ அந்த வட்டத்துக்குள்ளே போய் மாட்டணும்னு நினைக்கிற. கல்யாணம் எவ்வளோ வருஷம் ஆச்சு உங்களுக்கு? 8 வருஷம். 8 வருஷத்தில் ஹனிமூனுக்கு கூட போனதில்லை, வெளியில் சந்தோஷமாக ஒரு இடத்துக்கு போனதில்லை. ஆனால் நீங்கள் ஒரு லட்சியம் வச்சுருக்கிறீங்க, கரெக்டுங்களா? ஒரு வீடு என்னால அதை விட்டு வெளியே வர முடியல. இல்லைல்லம்மா, அது கரெக்டு. அதாவது உங்களை அசிங்கப்படுத்துகிற இடத்துல நாம் நின்று வாழ்ந்து காட்டணுங்கிற வைராக்கியம் எனக்கு தெரிஞ்சு எல்லா குடும்பத்திலும் எல்லா பெண்கள் ஆண்களுக்கு எல்லாருக்குமே இது இருக்குது. ஆனால் அதை செய்கிறதுக்கான திட்டமும் வழிமுறைகளும் சரியாக இல்லாமல் வெறும் ஒரு எமோஷ்னல் டிஷ்ஷனாக மட்டும் அதை வச்சுருக்கும்போது நீங்கள் வெட்டுற குழிங்கிறது வந்து உங்களுக்கான பாதுகாப்பாக இருக்கணுமே தவிர நீங்கள் அதில் போய் விழுந்துக்கிறதா எப்படி இருக்க முடியும்? இப்ப நானும் வேலைக்கு போகாம சும்மா இல்லைங்க சார், வீட்ல சும்மா இல்ல. சரி, நான் அதை சொல்லல வரல. அவர் என்ன சொல்றாரு, ஒரு வீடு வாங்கணும்னா அட்லீஸ்ட் ஒரு ஏதாவது ஒரு சீட்டாவது போடலாமே. நம்ம அந்த அளவுக்கு யோசிக்கலைன்னா ஒரு சீட்டாவது போடலாம். ஒரு நகை ஒண்ணுமே இல்ல, பாப்பாக்கு 6 வயசு ஆச்சு, ஏதாவது ஒன்னாச்சும் பண்ணலாம். எது சொன்னாலும் வேண்டாம், எது சொன்னாலும் வேண்டாம்னா இப்படியே இருந்துடலாமா இந்த வாழ்க்கை? ஒரு விஷயம் அவர் நல்லா கவனிச்சிங்களா, நான் லவ் மேரேஜ் பண்ணேன். நான் விரும்பி கட்டிக்கிட்ட ஒரு பொண்ணுகிட்ட இருந்து எனக்கு லவ்வே கிடைக்கல, அதை என்ஜாய் பண்ணவே முடியல. ஆனால் பணம் பின்னாடி நான் ஓடிக்கிட்டு இருக்கேன் மிஷின் மாதிரி. மிஷினில் தச்சு தான் கையே எனக்கு ஒத்துழைக்கல, டாக்டர் அதை வந்து அளவா செய்யுங்கன்னு சொல்கிற அளவுக்கு இல்ல. என்னதான் உங்களுக்கு கை எப்படி ஆச்சு அப்படிங்கிறது எனக்கே நல்லா தெரியும். நான் தான் 4 மணிக்கு எந்திரிச்சு வேலைக்கு போங்க, கொஞ்சம் காசு வரும் அப்படின்னு சொல்லி நான் தான் தாட்டி விடுவேன். கம்பெனி டைம் பார்த்தீங்கன்னா காலையில் 9 மணிக்கு தான் ஷிஃப்ட். ஆனால் நான் காலையில் 5:30க்கு எந்திரிச்சு கம்பெனிக்கு போயிடுவேன். மதியம் 12:30க்கு சாப்பாடு டயத்துக்கு வீட்டுக்கு வருவேன். மறுபடியும் சாயந்தரம் 5:30க்கு டீ டயத்துக்கு வருவேன். அப்புறம் மறுபடியும் போனேன்னா 8:30க்கு வருவேன். தீபாவளி சமையல்லாம் பார்த்தீங்கன்னா வாரம் 12,000 ரூபாய்க்கு தைச்சே எடுத்துடுவேன். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா வாரம் 4,000 ரூபாய்க்கு தைக்கிறதே எனக்கு ரொம்ப சிரமம் மாதிரி. ஏன்னா கை வலிக்க ஆரம்பிச்சிருது, ஷோல்டர் 2 அப்படி இழுத்து பிடிக்குது. நமக்கே தெரியுது நம்ம ரொம்ப ரிஸ்க் எடுத்தோம்னா வேற எங்கேயாவது போய் இப்போ குடிக்கிற கஞ்சியும் குடிக்க முடியாமல் போயிருமோ அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை நமக்கு தெரியுது. அது தெரிஞ்சுக்கிட்டே மறுபடியும் நான் எப்படி சார் ரிஸ்க் எடுக்க முடியும்? என்னால் பாதிக்கப்பட போகிறது யாரு? நீ தான். உன்னை நான் சந்தோஷமா வச்சிருக்கேனா இல்லையா? நான் அதாவது அடுத்தவங்க முன்னாடி நம்ம வாழ்ந்து அப்படின்னா கோடி கோடியாக சம்பாரிச்சோம், காரு வீடு வாங்கி தான் சம்பாரிச்சு வாழ்ந்துக்கணும். நம்ம சந்தோஷமா இருக்கிறத பார்த்தா அவன் செத்துருவான். அழகாக சொன்னார். சரிங்களா? வாழ்க்கையில் ஒருத்தர் முன்னாடி வாழ்ந்து காட்டணும்னா காரு, பணம், நகை, நட்டு, சாரி, ஃப்ரிட்ஜு, டிவி இதெல்லாம் ஒன்று இருக்குது. ஆனால் எனக்கு இதன் மேலெல்லாம் பெரிய காதலும் ஈர்ப்பும் இல்லை. நான் காதலித்த மனைவியோட நான் சந்தோஷமாக நான் செலவழிக்கிற தருணங்கள் தான் எனக்கு பெருசாக இருக்குது. அவளை சந்தோஷமாக வச்சுருக்கிறேன், 3 வேளை சாப்பாடு போடுறேங்கிறாரு. இது உங்களுக்கு பெருசாக தெரியலையான்னு கேட்குறேன். எனக்கு அது ரொம்ப பெருசாக தான் இருக்கு. பின்னாடி திரும்பி பார்க்கும்போது பிள்ளைக்குன்னு ஒன்றும் இல்லாமல் போயிருமேன்னு எனக்கு கஷ்டமா. பிள்ளையோட ஃபியூச்சரை நீயே முடிவு பண்ற. அவள் லைஃப் அவள் வாழ்ந்து அவள் ஜெயிச்சு வருவா. அவள் மேலே நம்பிக்கை இல்லையா உனக்கு? எனக்கு இதுக்கு ஒரு பதில் சொல்லுங்க. நீங்கள் ஒரு லவ் மேரேஜ் பண்ணியிருக்கீங்க, இப்போ உங்களுக்கு எக்ஸ்பிரஸ் பண்ணணும் அப்படின்னா பொருளாதாரத்தை தாண்டி உங்களுக்கு காதல் மேலவங்க இருக்கிறத நான் பார்க்குறேன். மேரேஜுக்கு முன்னாடி எப்போவுமே ஒரு ஸ்வீட் எபிசோடு ஒன்று இருக்கும். காதல் மனைவியிடம் நம்ம பேசுகிற விஷயங்கள் எல்லாமே ஒன்று இருக்கும். அதுக்கப்புறம் அந்த எபிசோடே காணாமல் போயிடுச்சுங்கிற அந்த ஏக்கமும் அந்த வழியும் உங்களுக்கு இருக்கு. நிறைய நாள் இருந்திருக்கு சார். இது ஊட்டி போகணும் ரொம்ப நாள் ஆசை, கொடைக்கானல் இந்த மாதிரி போகணும் நிறைய ஆசைப்பட்டிருக்கேன். நாங்கள் ஒரு ரெஸ்டாரண்ட் எடுத்து ஒரு வாரம் நல்லா தங்கி நாங்கள் 2 பேர் மட்டும் என்ஜாய் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் இருக்குது. எனக்கு வந்து பார்த்திங்கன்னா கார் டிரைவிங் தெரியாது, ஆனால் கார் டிரைவ் நான் பழகி அவங்கள கூட்டிகிட்டு போகணும். இந்த மாதிரி அதை ஃப்யூச்சருங்கிறத தாண்டி இவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ண நான் நிறைய ஆசைப்பட்றேன். அவங்க கூடவே இருக்கணும்னு அந்த அளவுக்கு ஒரு லவ் இருக்குது. ஆனால் அவங்க இந்த வீட்டுக்குள்ளே வந்தனா என்னாச்சுன்னா அது எல்லாமே எங்களுக்கு ஸ்பாயில் ஆயிடுச்சு. இப்போ நான் என்னோட மைண்ட் செட் எப்படின்னா போனது போச்சு, ஓகே இனிமேல் நம்ம லைஃப்பை மறுபடியும் நம்ம லவ் பண்ண மாதிரி ஆரம்பிப்போம். இந்த லவ் யூ வந்து அவள்கிட்ட நான் அந்தளவுக்கு பாஸ் பண்ணிகிட்டே இருப்பேன். அவள் சொல்ல மாட்டா, ஆனால் நான் அதை பாஸ் பண்ணுவேன். ஏன்னா எனக்கு அவளோட லவ் தேவைப்படுது. இப்போ கூட நான் சொல்லணும்னா சொல்லு, ஆனால் அவள் சொல்ல மாட்டாத. நாங்கள் 2 பேரும் சந்தோஷமாக இருக்கோம்னா இப்போ இந்த வீட்டை விட்டுட்டு வெளியில் வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த ஒரு 6 மந்த்தாக தான் நம்ம சந்தோஷமாக இருக்கிறேன். நான் வீடு போச்சுங்கிறத நகை போச்ச மறந்தாச்சு. இப்போ நம்ம புதுசாக மேரேஜ் பண்ணிக்க, புதுசாக நம்ம வாழ்க்கையை ஆரம்பிக்கிறோம், சந்தோஷமா இருப்போம். அதுதான் சார் என்னோட கான்செப்ட். எனக்கு தெரிஞ்சு நிறைய மனைவிகள் இந்த இடத்துல உட்காந்து சொல்கிறது இந்த வார்த்தையை கேள்விப்பட்டிருக்கேன். என் ஹஸ்பண்ட் டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டேங்கிறாரு, என் ஹஸ்பண்ட் நான் சொல்கிறது காது கொடுத்து கேட்க மாட்டேங்கிறாரு, என் ஹஸ்பண்ட் அன்பை வெளிப்படுத்த மாட்டேங்கிறாரு, கல்யாணத்துக்கு முன்னாடி இப்படி இருந்த மாதிரி இல்லை. ஆனால் எனக்கு இந்த நிகழ்ச்சிக்கு வந்து ஒரு ஆண் இந்த இடத்துல வந்து உட்காந்து என் மனைவியிடம் நான் காதலையும் அன்பையும் கொடுத்துக்கிட்டே இருக்கேன், திரும்ப அதை தான் நான் எதிர்பார்க்குறேன். ஆனால் எனக்கு அந்த பக்கம் இருந்து பொருளாதார எதிர்பார்ப்பு மட்டுமே இருக்குது. எங்கூட உட்காந்து பேசணும், எங்கூட கொஞ்சம் நேரம் செலவழிக்கணும். அவர் சொன்னதில் ஒரு அழகிலுக்கு நாங்கள் 2 பேர் மட்டும் கொடைக்கானலுக்கு போய் ஒரு 2 நாள் 1 வாரம் அதை தங்கி இருக்குதுன்னு இருக்குல்ல, நீங்கள் சிரித்து பேசுகிறதோ மனசு விட்டு இந்த எதிர்பார்ப்புகளை களைஞ்சு உட்காந்து நம்ம பரஸ்பரமாக பேசுறது இருக்குல்ல, ஒரு காஃபி குடிச்சிக்கிட்டு அவர் அந்த ஒரு ஸ்பேஸை ஒரு ஆண் எதிர்பார்க்குறாருன்னா
மனசு எவ்வளோ தூரம் இறுகி இருக்குன்னு பாருங்களேன். சார் அதுக்கு காரணம் கூட அவளுக்கு தெரியுங்க சார். அப்பா வந்து எனக்கு 3 வயசுலேயே விட்டுட்டு வேறு மேரேஜ் பண்ணிட்டு போயிட்டாங்க. அதனால் அம்மா கூட என்னை அனாதை ஆசிரமத்தில் சேர்த்துட்டாங்க. 10th வரைக்கும் நான் அங்கே தான் படிச்சிருக்கிறேன். பாசங்கிறது அம்மா மேலே கூட எனக்கு கிடையாது. ஏன்னா அம்மா கையால் நான் சாப்பிட்டது கூட எனக்கு ஞாபகத்தில் இல்லை. எனக்கு பாசம் கிடைச்சது ஃபுல்லாக இவகிட்ட இருந்து மட்டும்தான். லவ் பண்ணும்போது அது கண்டினியூவே ஆகலை. பாதியிலே பிரேக்கப் ஆன மாதிரி அது வீடுன்னு வந்ததுக்கு அப்புறம் எல்லாமே போச்சு, ஸ்பாயில் ஆயிடுச்சு. அப்போ கிடைக்காத பாசம் இவன் மூலியமாக எனக்கு நிறைய கிடைக்கணும் அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன். ஆனால் பிளாங்காகவே இருக்குதுங்க. இல்லை, அதுக்கு என்கிட்ட அவங்க கேட்குறக்கு பதில் இல்லை. நான் என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. ஆனால் எனக்கு அந்த வீட்டை விட்டு என்னால் வெளியே வர முடியலை. ஏன்னு தெரியல. அவளுக்கு எல்லாமே நான் பார்க்காமல, எல்லாமே பார்த்துட்டு தான் இருக்கேன். பாப்பாவை விட அவர் மேலே கேரிங் எனக்கு அதிகமாகவே இருக்குது. அவங்க கேட்குறக்கு முன்னாடியே ஒரு சாப்பாடாகட்டும், அவர் வரக்குள்ளே ஏதாவது செய்கிறதாகட்டும் எல்லாமே பண்ணிடுவேன். இருந்தாலும் எங்கே சுற்றி எங்கே வந்தாலும் என் மைண்டு வந்து அவர் ஏதாச்சும் என்கிட்ட பேச வந்தாலே அடுத்து நான் அவர்கிட்ட என்ன கேட்கணுங்கிறத என் மைண்டில் இருக்க ஒழிஞ்சு அவர் என்ன பேச வராரு அப்படிங்கிறது எனக்கு ஏற்றுக்கிற அந்த மனப்பக்குவம் வரமாட்டேங்குது. இப்போ உங்கள் காதல் இப்போ என்னவா மாறி இருக்குங்கிறத நீங்கள் தெளிவாக சொல்கிறேன். காதல் இங்கே டார்ச்சராக மாறி இருக்கு. கட்டாயம் நீங்கள் வீடு வாங்குற இலக்கை தள்ளி வைங்க நான் சொல்ல மாட்டேன், ஆனால் ஒத்தி வைங்க. அப்போ ஒத்தி வைக்கும்போது என்னன்னா பரஸ்பர அன்பு வரும். இந்த பரஸ்பர அன்பு ஒரு இடத்துல வந்துருச்சுன்னா என்ன நடக்கும்னா மனுஷனுக்கு ஒரு ரீசார்ஜ் ஆகிடும். உனக்காக மலையவே திருப்பி போடுற ஒரு வீடு என்ன, ஒரு மாளிகையே கட்டணும் அப்படின்னு ஒரு இடம் எங்கே இருக்குது தெரியுங்களா? ஒருவருக்கொருவர் பரஸ்பரமாக புரிந்து கொள்ளது தான் இருக்குது. சந்தோஷத்தை தொலைச்சிட்டு வெறும் வீட்டை வாங்கி ஊருக்கு நம்ம கௌரவமாக ஒரு வீடு வாங்கிட்டோம்னு சொல்கிறதுல என்ன இருக்குது? மனைவிகளோட எந்த ஆசை உங்களை நெருக்கடிக்குள்ளாக்குது சொல்லுங்க. நாங்கள் வந்து லவ் மேரேஜ் சார். 25 வருஷம் ஆச்சு நாங்கள் கல்யாணம் பண்ணும்போது ஒரு 200 காசு வச்சு தான் நான் கல்யாணம் பண்ணேன். இப்போ என்னென்னா இப்போ ஓரளவுக்கு நல்லா இருக்கிறோம். பாப்பா வந்து வெளியில் வந்து டாக்டர் படிக்குது, சின்ன பாப்பா லா படிக்குது. அந்த அளவுக்கு ஓரளவுக்கு படிப்படியாக நான் வந்து கஷ்டப்பட்டு வந்துட்டோம். ஓரளவுக்கு அவங்களும் சப்போர்ட் பண்ணாங்க. ஆனால் என்ன ஒரு காரணம்னா ஒரே டைமில் வீடு கட்டணும், பாப்பாவை ஃபாரினில் படிக்க வைக்கணும், பாப்பாவை லா படிக்க வைக்கணும், எல்லாம் ஒரே டைமில் செய்யணும் அப்படின்ற கான்செப்ட்டுக்கு வராங்க. அப்போ வரும்போது நம்ம மன உளைச்சல் ரொம்ப அதிகமாகுது. வாடகை வீட்டில் தான் இருக்கிறேன். இன்னும் நாய்க்கடைக்கு போகிறோன்னு வச்சுங்களேன், ஒரு திருகாணி வாங்கணுன்னு தான் சொல்லுவாங்க, இல்லை கொலுசு வாங்கணுன்னு தான் சொல்லுவாங்க. போகிற வரைக்கும் அந்த நாள் வரைக்கும் சண்டை நடக்கும். போகிற அன்றைக்கி மாமா நாய்க்கடைக்கு போய்ட்டு வந்துடுமா அப்படின்னுவாங்க. அங்கே போகணுன்னு வச்சுங்களேன், திருகாணி வாங்க தான் போவோம். போன உடனே ஷோரூமில் பார்த்தீங்கன்னா ஒரு 5 பவுனில் 6 பவுனில் வந்து நெக்லஸ் போட்டிருப்பான். இந்த நெக்லஸ் சூப்பராக இருக்குது, எனக்கு இது நீங்கள் வாங்கி கொடுங்க. திருகாணி தானே கேட்டேன். இல்லை எனக்கு கண்டிப்பாக வேணும். இது அத்தியாவசியம் ஆடம்பரம் 2 இருக்குது. அத்தியாவசியம்னா திருகாணி, ஆடம்பரம் வந்து நெக்லஸ் வாங்கிடுவாங்க. எப்படி இருந்தாலும் தெரிஞ்ச கடைக்காரன் சரி சொல்லி நான் அப்புறமா தரங்கன்னு சொல்லி வாங்கிட்டு வந்து கொடுத்துருவேன். சரி வாங்கிட்டு இப்போ தான் கஷ்டப்பட்டாங்களே அந்த கடனை கொஞ்சம் கொஞ்சமாக அடிச்சுட்டு வரணும். அப்படி கிடையாது, ஒன்று வீடு கட்டு. நான் எத்தனை நாள் தான் உன்னை நம்பி வந்தேன், எத்தனை நாள் தான் நான் வந்து வாடகை வீட்டில் இருப்பேன், எனக்கு வீடு கட்டு அப்படின்னு. அவரால் முடியுதுன்ற பட்சம் தான் சார் நான் கேட்பேன். திருகாணி வாங்குறதுக்கு நான் கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்கிறாருல்ல, ஒரு டைம் நான் அவர் நகை கடைக்கு கூட்டு போகிறதுக்கு நான் எத்தனை வருஷம் பாடுபடுவோம் தெரியுங்களா? அங்க கொண்டுட்டு போறதுக்கு அவ்வளோ ரிஸ்க் சார். அவர் கடைக்குள்ள வர்றது அவருக்கு ரிஸ்க்னு அவருக்கு தெரியும்ல, உங்களை கூட்டிட்டு போறதா சார். நான் வந்து இங்க திருகாணிக்கு பிளான் பண்ணி அங்க போய் ஒரு 5 சவரன் நகை கேட்கறேன்னா அவர்கிட்ட வில்லிங் இல்லாம கேட்பேனா? நான் வந்து 24 வருஷமா அவர் கூட வாழ்ந்துகிட்டு இருக்கேன். அவர் எப்ப என்ன பண்றாரு, அவர் கையில என்ன இருக்குது இல்ல, இதெல்லாம் எனக்கு தெரியும்ல. செமஸ்டர் ஃபீஸ் காசு வச்சிருப்பேன் சார். அந்த காசை இதில் நகையில போட சொல்லுவாங்க. அப்போ அந்த செமஸ்டர் ஃபீஸுக்கு நான் தான் போய் அலைஞ்சு திரிஞ்சு ஏதாவது கட்டி ஆகணும் சார். 2வது இஎம்ஐயில் நான் எந்த பொருளுமே வாங்க மாட்டேன் சார். நாளைக்கு வந்து கடங்காரம் வந்து திட்டினான்னு வச்சுக்கேன், ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்கும். அப்படி என்ன இருக்கும்போது பிரியாணி சாப்பிடுவோம், இல்லைன்னா தண்ணி ஊற்றி சாப்பிடுவோம். சார் இஎம்ஐ இல்லாமல் அதிகபட்சமாக நீங்கள் விலை கொடுத்து வாங்கின பொருள் என்ன? அது நகை வாங்கியிருக்கேன் சார். அதிகபட்சமாக எவ்வளோ ரூபாய்க்கு? நகை ஒரு 5 லட்ச ரூபாய்க்கு மேலே வாங்கியிருக்கேன் சார். இல்லை மொத்தமாக ஒரு டைமில் கேட்குறேன். ஒரே டைம் தான் சார். உங்களுக்கு பாக்கெட்டில் எப்போ பணம் வருதுன்னு உங்களுக்கு தெரியுதோ இல்லையோ, அவங்களுக்கு அழகாக ஜோசியம் சார். கல்யாணம் பண்ணி அவன் போய் 50,000 ரூபாய்க்கும் 1 லட்ச ரூபாய்க்கு கடையில் வாங்க முடியல, மொத்தமாக 15 லட்ச ரூபாய்க்கு நகை வாங்கி கொடுக்குற அளவுக்கு ஒரு பணம் வச்சுருந்துருக்கீங்கன்னா அப்போது அவங்கக்கிட்ட எவ்வளோ நாள் அதை சொல்லாமல் வச்சுருப்பீங்கிறத அவங்களுக்கு தெரிஞ்சாலும் செய்கிறாங்க. இது வரைக்கும் உண்மையை சொல்லணும்னா ₹1 கடன் இல்லைங்க சார். 2 பொம்பளை குழந்தைங்க சார். நம்மளுக்கு நல்ல எஜுகேஷன் கிடைக்கல, அதனால் நம்ம ஒரு நல்ல நிலைமைக்கு வர முடியல. குழந்தைங்களுக்கு நல்ல எஜுகேஷன் கொடுக்கணும்னு நினச்சேன். அதனால் போராடி பெரிய ஸ்கூலில் சேர்த்து முடியலன்னு சொன்னார்ல. இப்போ எப்படி முடிஞ்சது? பெரிய பொண்ணு டாக்டர் ஆகிட்டேன் சார், சின்ன பொண்ணு லாயர் இந்த வருஷம் முடிச்சுட்டாங்க. அப்போ அவர் முடியாமல் அதை செய்ய முடியுதுங்களா? அவர் எளிமைன்ற பேரில் என்னை பயங்கரமாக கொடுமை பண்ணுறாரு சார். கார் வாங்குறது ஒரு ஆடம்பரம் சார், கார் கற்றுக்கிறது ஒரு ஆடம்பரமா? ஒரு ப்ரோக்ராம் போகிறோம், ஒரு வாட்ச் கட்டுங்கன்னா இந்த வாட்ச் இல்லைன்னா நாங்கள் அலோவ் பண்ண மாட்டாங்களான்னு கேட்குறாரு. அப்டேட்டே இல்லை சார் ஆளு. அன்னைக்கு நகை வாங்கும் போது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறேன்னாரு. அன்னைக்கு என்ன சார் நகை விலை, இன்னைக்கு எவ்வளோ சார் ரேட்டு விற்கிது? நான் உனக்கு சேவிங்ஸ் தான் பண்ணி கொடுத்துருக்கேன்.
அப்போ நான் வாங்க போதெல்லாம் அப்போ இவ வந்து வெட்டி செலவு பண்ணுறான்ற மாதிரி அவருக்கு தோணுச்சு. இன்னைக்கு நகை விலை ஏறும்போது அவருக்கா தெரியுது. ஒரு அடியை எடுத்து வைக்க ரொம்ப பயப்படுறாருங்க சார். ஒரே டைமில் கார் வாங்கணும், வீடு கட்டணும், கடை வைக்கணும், ஜுவல்லரி விற்கணும், இதெல்லாம் எப்படி சார் முடியும்? இப்போ ஓட முடியல சார் என்னால். என் உடம்பு ஒத்துழைக்கல. சுகர் இருக்குது, அட்டாக் வந்துருச்சு, மேற்கொண்டு பசங்களை கட்டி கொடுக்கணும், அதனுடைய வேலை இருக்குது. பாசிட்டிவாக யோசிக்கிற வேலையே கிடையாதுங்க சார். சுகர் வந்துச்சு, பிபி வந்துச்சுன்னா நானும் தான் உன் கூட இருக்கேன், உன்னை கல்யாணம் பண்ணிட்டு நானும் தான் இவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கேன், இந்த நிலைமைக்கு வரது ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன் சார். ஆனால் நான் நிம்மதியாக இருக்கேன், ஹாப்பியாக இருக்கேன், சந்தோஷமாக தானே இருக்கேன். நீ ஏன் அது மாதிரி இருக்க மாட்டேங்கிற? சம்பாதிக்கிறது நான் தானே.